ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் இப்போ நியூவாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சரை பற்றின டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டாப் ரிமிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்த அப்டேட், பட் என்னுடைய சேனல் அவைலபிள் இல்லாமலே இருந்தது, லைக் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ வந்து எனக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றின ஓவரால் டீட்டெயிலாக சின்ன ஸ்க்ரீனில் சொல்கிறேன், அதை பாருங்கள். கைஸ், இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லேயே லைக் வந்து அனலிட்டிக்ஸில் வியூ மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா ஓவர் வியூக்கு அடுத்தது ரீச், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த என்கேஜ்மெண்ட் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா லைக் வந்து ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வாட்ச் டைம் மேஜராக அது வந்து இருக்கும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீ மூமெண்ட்ஸ் ஃபார் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன், இப்போ ரீசெண்டாக வந்த ஃபியூச்சர் வந்து இருக்கும். அதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் ரிமிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஒரே ஒரு டோட்டல் ரிமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. லைக் நீங்கள் சேனல் வந்து வச்சுருக்கீங்க, லைக் என்டர்டெயின்மெண்ட் சேனல்லாம் இப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீமிக்ஸ் வந்து நடந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அது ரிலேட்டடாக ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய சேனல் அந்த ஒரு மியூசிக்கை வந்து யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் குறிப்பிட்டு இந்த ஒரு வீடியோ, அதாவது ஹவு டு அப்லோட் வீடியோஸ் ஆன் யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது யுவர் சேனல் கண்டென்ட் யூஸ்டு டு கிரியேட், அதாவது ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிரியேட் ஷாட் கொடுத்து செக் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு விஷயம் தான். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ரீமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரீமிக்ஸ்னுடைய வியூஸ் எவ்வளோ, அதாவது அப்படி ரீமிக்ஸ் பண்ண அந்த ஒரு கண்டென்ட்னுடைய வியூஸ் வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 9 வியூஸ் தான் இருக்குது. லைக் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீமிக்ஸ் வரும்போதும் அதே சமயம் லைக் என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள்லாம் வரும்போதும் ஷார்ட்ஸில் வந்து அதனுடைய ரீச்சுக்கு தகுந்த மாதிரியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூஸும் அதிகமாகும். அதே சமயம் டோட்டல் ரீமிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கூடிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்டே இது வந்து யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்க, என்னுடைய கண்டென்ட்ல இருந்து ரீமிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே, லைக் வந்து ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். பட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த ஒரே ஒரு டோட்டல் ரீமிக்ஸே நடந்திருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவே இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து இதில் வியூ மோர்லாம் கிளிக் பண்ண முடியாது. ஜஸ்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வேணால் கிளிக் பண்ணலாம். வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த ஒரு வீடியோ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஒரு வீடியோ வந்து ஓப்பன் ஆகுது. கைஸ், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த டாப் ரிமிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்டென்ட்லேருந்து ஒருத்தவங்க வந்து ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் நமக்கு ஷோ பண்ணக்கூடிய அனலிட்டிக்ஸாக இருக்குது. அதுலேருந்து எவ்வளோ வியூஸ் வந்திருக்கோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ பண்ணும். மற்றபடி இதிலேருந்து நமக்கு ஏர்னிங்ஸோ இல்லைனா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நம்மளுடைய சேனல் க்ரோத்துக்குங்கிற ஒரு விஷயங்களோ இதில் வந்து கிடையாது. ஸோ அதை மட்டும் எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு ஃபியூச்சர் வந்துருந்தது நியூவாக. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேமர்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பாய், see you. வீடியோ சந்திப்போம்.